السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அறிவாசான் மௌலானா டிஜேஎம் சலாஹுதீன் ரியாசி ஹஜரத் அவர்களின் 5ஆம் ஆண்டு மற்றும் சமுதாய தென்றல் மௌலானா ஃபத்துஹுல்லா மிஸ்பாஹி ஹஜரத் அவர்களின் 25ஆம் ஆண்டு நிறைவேற்றல் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆலிம்களையும் சமுதாய பிரமுகர்களையும் மஹல்லா நிர்வாக பெருமக்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். அருமையான உலமாக்களே, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மஹல்லாவிலே இருபெரும் ஆலிம்களாக டிஜேஎம் சலாஹுதீன் ஹஜரத் அவர்களும் மௌலானா ஃபத்துஹுல்லா ஹஜரத் அவர்களும் எந்த அளவிற்கு இந்த மஹல்லாவை புடம்போட்ட தங்கமாக ஆக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் மிக சிறந்த ஒரு மஹல்லாவாக இந்த மஹல்லாவை உருவாக்கினார்கள். 1958ஆம் ஆண்டு நீடூர் ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபு கல்லூரியிலே மிஸ்பாஹி பட்டம் பெற்ற ஃபத்துஹுல்லா ஹஜரத் அவர்கள் அதே ஆண்டு இந்த எம்ஜிபியிலே இமாமாக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 43 ஆண்டு காலம் இமாமாக பணியாற்றி கடந்த 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இந்த உலகை விட்டும் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அவர்கள் சென்றார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் 1972ஆம் ஆண்டு, நல்லா சின்ன பையன், 2 வயசு எனக்கு, அந்த ஆண்டு இந்த மஹல்லாவை சார்ந்த ஒரு பெரியவர் ஹஜ்ஜிக்கு செல்லலாம் என்று பணம் சேர்த்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஹஜ்ஜிக்கு அந்த வருஷம் அவருக்கு டிக்கெட்டு கிடைக்கல. அந்த பணத்தை கொண்டு போய் ஃபத்துஹுல்லா ஹஜரத்திட்ட கொடுத்து ஒரு நல்ல காரியத்திற்காக நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் என்று ஒப்படைத்து விட்டார். அப்போது நிர்வாகிகள் 1ஆம் நம்பரு, 2ஆம் நம்பரு, 3ஆம் நம்பர் இப்படிதான் நிர்வாகம் இருக்கும். முகமது ஹுசைன் ராவத்தர் 1ஆம் நம்பர் ட்ரஸ்டி, 2ஆவதாக அப்துல் ரஹ்மான் அவர் 2ஆம் நம்பர் என்று சொல்லுவாங்க, 3ஆம் நம்பர் வந்து பால் முகமது ராவுத்தர். இந்த ட்ரஸ்டிகள்கிட்ட போய் ஃபத்துஹுல்லா ஹஜரத் இந்த பணத்தை கொடுத்து ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவங்களெல்லாம் ஆலோசித்து உருவாக்கப்பட்டது தான் அல் ஹசனாத்துல் ஜாரியா அரபு மதரசா. அப்போ டிஜேஎம் சலாஹுதீன் ஹஜரத் அவர்கள் ரியால் ஜான்ஃபி உலூமில் அதியான் அரபு கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை இங்கே ஆசிரியராக வைத்து உருவாக்கப்பட்ட மதரசா தான் இந்த மதரசா. இந்த மதரசாவினுடைய முதல் மாணவரும் இன்றைக்கு காஷிபுல் ஹுதா அரபு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றக்கூடிய மேலப்பாளையத்தை சார்ந்த மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் முகமது அலி ஃபாசில் பாகரி பூவலியசத் என்று சொல்வார்கள். அவர் தான் முதல் மாணவர். இன்றைக்கும் ஹஜரத் அவர்கள் காஷிபுல் ஹுதால ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அந்த 3 ட்ரஸ்டிகளும் ஃபத்துஹுல்லா ஹஜரத், சலாஹுதீன் ஹஜரத், இந்த 2 பேருடைய அனுமதி இல்லாமல் இந்த மஹல்லால எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். 1978ஆம் ஆண்டு ஃபத்துல்லா ஹஜரத் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அந்த நேரத்தில் இங்கே இமாமத்து பணி செய்தது சலாஹுதீன் ஹஜரத் அவர்கள். அப்போ ஹஜ்ஜிக்கு போன நேரத்தில் உள்பள்ளியில் வந்து கழுகி விட்டால் தண்ணீர் வெளியாகுவதற்கு மடை கிடையாது. அப்போ ட்ரஸ்டிகள் வந்து ஒரு மடை போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரஸ்டிகள் சொல்றாங்களா, ஃபத்துல்லா ஹஜரத் கேட்காம போடக்கூடாது, அதற்கு வரட்டும். அப்போம்லாம் ஹஜ்ஜிக்கு போனேன்னா 5 மாதம் 6 மாதம் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மனைவி மகள் தலா கூட்டிகிட்டே போயிடுவாங்களாம். திரும்பி வர்றவர்களுக்கு சந்தேகண்டு
அப்போ ஹதரத் அவர்கள் வந்த பிறகுதான் ஆலோசித்து அந்த மடை, மெஹராப்ல பார்த்தா ஒரு சின்ன மடம் ஒன்று இருக்கும், அது அப்போ போட்ட மடை தான். ரெண்டாவது என்ன, உள்பள்ளிக்கு ஒரே வாசல் தான், சைடு வாசல் கிடையாது. ஹதரத் அவர்கிட்ட அனுமதி கேட்டுதான் இந்த 2 வாசல்களையும் போட்டதாக உண்மையான சரித்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, இந்த மாதிரி சமுதாய பணிகள் இந்த மகளால பார்த்தா அப்படின்னா 2 கபர்ஸ்தான் இருக்குது, வலது பக்கம் ஒன்று இருக்குது, இடது பக்கம் ஒன்று இருக்குது. ஃபத்துல்லா ஹதரத் அவர்கள் இங்கே இமாமாக பணி சேரும் பொழுது அது அப்போ பழக்கம் என்ன அப்படின்னா, இங்கே வாப்பா கூட்டம் அத்தா கூட்டம்னு சொல்லுவாங்க. வாப்பா கூட்டம்னா ஷாஃபியாக்கள், அத்தா கூட்டம்னா ஹனஃபியாக்கள். ஒரு பக்கம் ஷாஃபிகள் அடக்கம் செய்வாங்களாம், ஒரு பக்கம் ஹனஃபிகள் அடக்கம் செய்வாங்களாம். அப்போ ஃபத்துல்லா சொன்னாங்கன்னா, அடக்கம் செய்யலாம் ஷாஃபி ஹனஃபிலாம் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் கலந்தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு. கடைசியில் முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஒன்று அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ உள்ள நிர்வாகிகள் ஹசரத் வெளியே தான் சண்டை போட்டாங்க, இப்போ அங்கேயும் போய் சண்டை போட்டு கிடப்பாங்களே ஷாஃபி ஹனஃபி அப்படின்ட்டு அவர்கள் கிண்டலாக சொல்வார்களா. இந்த அளவிற்கு சமுதாயத்தில் என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ அந்த பணிகளை செய்தார்கள். இந்த மதரசா உருவாகுவதற்கு 2 ஆலிம்களுக்கு காரணமானவர்கள். இந்த மதரசாவிலே 3 ஆண்டுகள் பாடம் பயின்ற இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் சமுதாய முற்றத்திலே வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் அவர்கள் சமுதாய பணிகளை தீவிரமாக செய்து வரக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற இலியாஸ் ரியாசி ஹதரத் அவர்கள், மீரான் பிஸ்வாஹி ஹதரத் அவர்கள், இந்த பெயர் சொல்ல முடியல, அவ்வளவு ஆலிம்கள் மஹல்லாவுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். உஸ்மான் முஹைதீன் உட்கார்ந்து இருக்கிறார, ஒரு மஹல்லாவுடைய செயலாளராக இருக்கின்றார், இங்கே பாடம் பயின்றவர் தான். இப்படியாக மார்க்க அறிஞர்கள் 3 ஆண்டுகள் ஹதரத் அவரிடம் மண்டியிட்டு பாடம் பயின்றவர்கள் இன்னைக்கு சமுதாயத்திலே பேச்சாளர்களாக எத்தனையோ ஆலிம்களை மேடையில் ஏற்றி பேச்சாளராக அழகு பார்த்தவர்கள் டிஜேஎம் சலாஹுதீன் ஹதரத் அவர்கள். இப்படியாக அவர்களை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கும் அவருடைய கபறுகளுக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் என்ன சமுதாய பணிகளை செய்தார்களோ அதே சமுதாய பணிகளை நாமும் செய்ய வேண்டும், அவர்களை பற்றி ஞாபகமூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நினைவேந்தல் நடத்தப்படுகின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆலிம்கள், அரபு கல்லூரி மாணவர்கள், ஹிஃபுல் கல்லூரி மாணவர்கள் எல்லோரையும் எங்கள் மஹல்லா சார்பாக, நெல்லை மாநகர புறநகர ஜமாத் உலமா சபையின் சார்பாக, மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாக, மாநில ஜமாத் உலமா சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொண்டு உங்கள் துவாக்களிலே ஹதரத் 2 ஹதரத் அவர்களையும் அதை போன்று அவர்களுக்கு ஆசிரியராக இருந்த BAK கலீலுர் ரஹ்மான் ரியாசி ஹதரத் அவர்களுக்கும் துவா செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல முகமது ரபி, டாக்டர் முகமது ரபி சமுதாயத்திற்காக, ஏழை எளிய மக்களுக்காக, ஆலிம்களுக்காக அவர் நல்ல முறையில் சிகிச்சை செய்யக்கூடியவர். அவரும் சரிதான். அவருடைய தங்கை டாக்டர் ஆபிதா களக்காட்டில் சுகம் மருத்துவமனை என்று வைத்திருக்கிறார்கள். ஆபிதாவுடைய கணவர், அவர் பேர் ஆதம், அவரும் மருத்துவர் தான். இந்த ஏழை எளிய சிறுவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இலவசமாக என்ன செய்கிறாங்கன்னா கத்ரா செய்கிறார்கள். அந்த டாக்டர் முகமது ரபி, அதே நேரத்தில் டாக்டர் முகமது ஆபிதா பேகம், இவர்களின் தாயார் நேற்று இரவு விளையாட்டுக்கு ஏற்றாங்க தான் மரணமாகிவிட்டார்கள். அல்ஹாஜா முஹைதீன் ஃபாத்திமா அவர்கள் பெயர். அவர்களின் மகபிரத்திற்காக நீங்கள் எல்லாம் துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.